ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 383வது நாமா ஓம் ஸ்ரீ சத்ய பிரசாதின்யை நமஹ ஓம் என்பதாம். ஸ்ரேயஸ் காமா கமல நிலையே சித்திர ஆம்னாய வாசாம் சூடா பீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தா சத்ரச்சாயா சுபக சிரசः சாமர ஸ்மேர பார்ஷ்வாः ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக ஸ்ரக்விணா சஞ்சரந்தி. வேதாந்த தேசிகரின் ஸ்ரீஸ்துதியில் 14வது ஸ்லோகம் இது. 4 வரிகளுமே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 383வது நாமாவையே மைய பொருளாக கொண்டவை. அது என்ன? 4 வரிகள் ஸ்லோகத்தில் யாவும் ஒரு நாமாவின் விளக்கமாமே. சேதசா தாரயந்தா, மனதில் உறுதியாக, தவ பதயுகம், அம்மா உன் திருவடிகளை நினைத்து, சாதாரண திருவடிகளாவை, வேதங்கள் தலைக்கு கிரீடமாக அணிந்த சரணங்கள் அவை. ஆம்நாய வேதம், வாசாம் வார்த்தைகள், சூடா பீடம் தாயின் சரணமே எங்களது கிரீடம் என கொண்டாடும். ஆம், அப்படிப்பட்ட ஒரு பக்திமான் ஸ்ரேயஸ் காமா நிறைய செல்வங்களை விரும்பினால் தாமரை காட்டில் ஸ்ரீ லக்ஷ்மியாக இருக்கும் நம் அன்னை என்ன செய்வாள் தெரியுமா? அவரை உயர்ந்த பதவியில் உட்கார்த்தி வைப்பாள். பின் அவரது தலைக்கு மேல் வெண்கொற்ற கொடைதான் சுபக சிரசகா. அவர் மதிப்பு மிக்கவராக ஆவதுடன் பக்கத்தில் இருவர் சாமரம் வீச, முன்னால் கூட்டமாக ஸ்மேர பார்ஷ்வாகா மங்களகரமான வார்த்தைகளால் தாயின் பக்தரை புகழ, ஸ்லாகா சப்த கிளாது குளிர கேட்டுக்கொண்டே ஸ்ரவண முதிதாக அவர் செல்வார். அவருக்கு நறுமண பூக்களாலான மாலையை ஒருவர் போடுவார். அதை கழுத்தில் அணிந்து கொண்டவாறு மந்த ஹாசத்துடன் செல்வார் நம் நாயகன், அம்பாளின் தனிப்பட்ட ஒரு பக்தர். இதுதான் நாமாவின் பொருள். அவரவருக்கு உரிய உயர்ந்த செல்வத்தை அளித்து புகழுடன் சமூகத்தின் மத்தியில் புகழப்படுபவராக மாறுவார். ஓம் ஸ்ரீ சத்ய மிக மிக சீக்கிரமாக பிரசாதினி பலனை கொடுப்பவள் என்றென்றும் நமது அன்னை மட்டும்தான். நம் வளர்ச்சி, உயர்வு, சம்பத் எல்லாமே அவள் கொடுத்ததுதான். இதை உணர்ந்தால் வாய் தானாகவே வாழ்த்தும். ஓம் ஸ்ரீ சத்ய பிரசாதினி நமஹ ஓம் என்று. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.